உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய சுரைக்காய் தோசையும், நல்ல எலும்புகளுக்கு வலிமையை கொடுத்து முடக்குவாதம் மற்றும் மூட்டு வலியிலிருந்து நல்லா நமக்கு ரிலீஸ் தரக்கூடிய, எலும்புக்கு கால்சியம் சத்தை தரக்கூடிய முடவாட்டுக்கால் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சுரைக்காய் தோசை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இட்லி மாவு இருந்தால் போதும். ஒரு பெரிய சுரைக்காயில் பாதி சுரைக்காய் அளவுக்கு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுரைக்காய், கருவேப்பிலை, இது முடவாட்டுக்கால் சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சுரைக்காய் தோசைக்கு ஒரு பெரிய சுரைக்காயில் பாதி அளவு சுரைக்காய் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலும் சுரைக்காய் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்கணும். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்துக்கணும். சுவைக்கு ஏற்ப உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தோசைக்கு நல்ல அருமையாக இருக்கும். இந்த சுரைக்காவை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம இட்லி மாவோடு சேர்த்து அருமையாக தோசை ஊற்றிக்கலாம். முடவாட்டுக்கால் சட்னிக்கு தேவையான பொருட்கள் இது போல் சாம்பார் வெங்காயம், நீங்கள் எவ்வளோ சட்னி அரைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற போல் எடுத்துக்கோங்க. நான் 2 கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் நல்லா தோல் உரித்து எடுத்துகிட்ருக்கேன். 3 பத்தை அளவுக்கு தேங்காய் பத்தை, 3 மீடியம் சைஸ் தக்காளி, 5 பற்கள் பூண்டு. பெரிய பற்களாக இருக்கிறதுனால 5 பற்கள் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் சிறிய பற்களாக இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். சட்னிக்கு இன்னும் தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், வற்றல் மிளகாய் 9லேருந்து 10. உங்களுக்கு காரத்தோடைய அளவுக்கு ஏற்ற போல் மிளகாவுடைய அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கத்தியில் சீவி எடுத்தாலே இந்த தோல் வந்துடும். இதை எடுத்து பாருங்கள். கத்தியில் சீவி எடுத்துகிட்டு இதை நம்ம கத்தியில் இல்லைன்னா அருவாமனையில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உள்ளே நல்லா ஒரு பச்சை இஞ்சி மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம சட்னி செய்யலாம். மூட்டு வலிகளுக்கு ரொம்பவே நல்லது. வாத சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த முடவாட்டுக்கால் ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடவாட்டுக்கால் கிழங்கு பாருங்கள், துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கணுக்கள்லாம் வரும்போது வேறு மாதிரி கையில் அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இது எப்படி முதல்ல செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். சுரைக்காயை இது போல் அரைச்சி நம்ம தோசை மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பகுதி இருக்குது, 2 பாதியாக போட்டு நான் அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், தோசை மாவோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. அரைச்ச சுரைக்காயோட விழுதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுரைக்காய் தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு முடவாட்டுக்கால் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த முடவாட்டுக்கால் கிழங்கு துண்டுகளை நம்ம நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வதக்கின கிழங்கு துண்டுகளை பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுட்டு தனியாக நல்லா பொரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் சிவந்து வந்தோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். சீரகம் எல்லாமே நல்லா சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வதங்க விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா வதங்க விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வதக்கி எடுத்த இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு துண்டுகளையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டு எடுத்துக்கலாம். ஆற விட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கிட்ட 4 பத்து அளவுக்கு தேங்காவை முதல்ல பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வதக்கி ஆற விட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹெல்த்தியான சுவையான முடவாட்டுக்கால் சட்னி. சட்னிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னியில் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா கட்டியாக வச்சுன்னு சாப்பிட்டாலே நல்லா அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னியோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை எல்லாத்தையுமே நல்ல ஒரு காம்பினேஷன். இது ஹெல்த்தியான சட்னி. சொரக்காய் தோசை ஊற்றுறதுக்கு கல் வச்சாச்சு. இந்த கல்லில் நம்ம ஆயிலே விட வேண்டியதில்லை, செராமிக்ஸு. ஈஸியாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம்.
ஊற்றியாச்சு. இது மேலே இட்லி குண்டா மூடி போட்டு வச்சுட்டோம்னா நல்லா அழகாக சாஃப்டாக ஹெல்த்தியான சுரக்காய் தோசை, உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது நமக்கு ரெடி. நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் இது தான், சுரக்காய் தோசையும் முடவாட்டுக்கால் சட்னியும். உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய சுரக்காய் தோசையும், ஹெல்த்தியான கால்சியம் சத்தை அதிகரிக்கக்கூடிய, நம்மளுடைய முட்டி வலியை குறைக்கக்கூடிய முடவாட்டுக்கால் சட்னியும் ரெடியாக இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ஆரோக்கியமான உணவு சமைக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய், தேங்க்யூ.